பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? உங்க குடும்பத்துல யாருக்கு மூளையே இல்லையா? ஆமா மச்சான், எங்களுக்கு அறிவு கம்மிதான். இல்லன்னு வச்சுக்கங்களேன். நீங்க புத்திசாலி. இத்தனை தடவை திட்டியும் நாங்க வந்திருக்கோம்னா ஏன் வந்திருக்கீங்கன்னு நீங்க கேட்க வேண்டாமா? உங்களுக்கு பொழுது புகழனா எங்கேயாவது டூர் போற மாதிரி போவீங்க. பசியப்பக்காரனுக்கும் புளிச்சையப்பக்காரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா எங்களுக்கு எங்க தங்கச்சி பொண்ணும் மச்சான் எல்லாருமே தேவை. எல்லா உறவும் தேவை. வர ஞாயிற்றுக்கிழமை வந்தனாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அதுக்குதான். அதென்ன நீங்களும்? சிட்டில 1008 கல்யாணம் நடக்குது. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. குறிப்பா உங்க வீட்டு கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே எனக்கு இல்ல. சுட்டமண் ஒட்டாது. நீங்க போகலாம். மச்சான், மரியாதை கட்டிடும். உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா இல்ல வேற எதையாவது சாப்பிடுறீங்களா? மானம், மரியாதை, சூடு, சுரண இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னையா ஜென்மனிங்களா? என்னங்க நீங்க என் புருஷன்றதுக்காக எங்க அண்ணன்களை உங்க இஷ்டத்துக்கு மரியாதை இல்லாம பேச நான் விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? எதுத்தா பேசுற? விடுங்க அண்ணே, அடிக்கட்டும். அடிக்கிறத தவிர இவருக்கு வேற என்ன தெரியும்? வேற என்னடி தெரியணும்? உனக்கு அவங்கதான் முக்கியமா? ஓகே, போயிடு. போய் உங்க அண்ணனுக்கு வீட்டிலே கிடந்து சாவு. எப்ப என்னை எதிர்த்து பேசினியோ அப்பவே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது.
போடி. விடுங்க என்ன, விடுங்க, விடுங்க, விடுங்க என்ன. அண்ணனுக்கு இருக்கிற தைரியமா? ஓடி வெளியே. விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க என்ன. விடுங்க. ஏய், மனுஷனா மிருகமணி காட்டு மிராண்டை. ஏய், அம்மா. மூர்த்தி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மனுஷனா நடந்துக்குங்க. நான் மனுஷன் இல்லதான். உன் கூட பிறந்தவளை கூப்பிட்டு வெளியே போக முடியல. அப்பா மாமா மரியாதை இல்லாம பேசுறீங்க, நிறுத்துங்க. அட்லீஸ்ட் உங்க வாய்ஸ்க்காவது மரியாதை கொடுங்க. ச்சே, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. ஏய், யாரடி நீ? என் பொண்டாட்டிய வெளியே போங்கற? எனக்கு பிறந்த பொட்ட கழுத நீ. உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? போ, தைரியமா போ. திருட்டுத்தனமா போனீல, ஓடிப்பா. கதவு தொடங்க மச்சான். யாரும் எனக்கு மச்சான் இல்ல, மாமன் இல்ல, பொண்டாட்டி இல்ல, பொண்ணு இல்ல. மச்சான், பிச்சைக்கார மாதிரி கதவை தட்டிட்டு நிக்காதீங்க. போய் தொலைங்க. மான ரோஷம் இல்ல, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. வாங்க போலாம். நீ 1000 சொல்லியா? நீ பண்ணது தப்பு, மகா தப்பு. இதுக்கு ஆர்குமெண்டே தேவையில்லை. உனக்கு உன் மச்சான் மேல கோவம் இருந்தா உன் பொண்டாட்டியும் பொண்ணும் என்னையா பண்ணுவாங்க? திருவிழாவில தேரை இழுத்து விட்ட மாதிரி அவங்கள தெருவில் இழுத்து விட்டுருக்க. உன் கூட தாம்பத்தியம் பண்றதுக்கு பரிசாயாது. கோவம் வந்தா என்ன வேணா பண்ணிடுறதா? பாவம் சகுந்தலா எவ்வளவு வேதனைப்படுறாளோ. இந்த பாருங்க சார், இந்த சமாதான பேச்சே வேண்டாம். பொம்பளை அழுதா மட்டும் எல்லாரும் உருகுறீங்க. ஆனா ஆம்பளை கோவத்தை மட்டும் அலட்சியம் பண்றீங்க. பொண்டாட்டிங்க புருஷனை காசு சம்பாதிக்கிற எந்திரமா மட்டும்தான் பாக்குறாங்க. நமக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு வேண்டாங்கிற உறவு அவளுக்கு வேணும்னா அவ உறவே எனக்கு வேணாம். சரியா கோவம்? அது என்னைக்கு வரைக்கும்? இன்னைக்கு வரைக்குமா, நாளைக்கு வரைக்குமா? அதுக்கப்புறம் போய் கூட்டு வர போற. அதான் நடக்காது ஜெபி சார். அவளை வெளியே தள்ளுனதுதான். இப்படி கோச்சிட்டு போற பொம்பளைங்களுக்கெல்லாம் புருஷன் எப்படி ஒரு நாள் திரும்பி வந்து அழைச்சிட்டு போவான்னு தானே இவ்வளவு திமிரு. பாப்போம், நானா இல்ல அவளான்னு. உறவே வேணாங்கிற அப்புறம் எதுக்கே போட்டி? வக்கீல் சார், விளையாட்டுக்கு சொல்லல, திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்காதீங்க. அவளை தேடி நானும் போக போறதில்ல, என்ன தேடி அவளும் வர வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் தலைமொழிக்கிட்டேன். பெத்த பொண்ணியுமா? அவளை பெத்தவளையே தலைமொழிக்கிட்டேன். இவ என்ன நடுவுல வந்தவ. நாளைக்கு என்ன கடன்காரனா கேட்டு வேற ஒருத்தர் வீட்டுக்கு போறவ தானே. கோவக்காரனுக்கு எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஏறாது. ஏற வேணாம் சார். ஏறி நானும் டாக்டர் பட்டம் வாங்க போறேன். ஏதோ கல்யாணத்தை பண்ணோம், பொண்ணை பெத்தோம், முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்தோன்னு போக வேண்டியதான். என் நிம்மதியை கெடுத்துட்டாங்க. இதை பாருங்க சார், அவங்க 2 பேரையும் இது வரைக்கும் நான் வேண்டாதவங்க தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அவங்க 2 பேரும் எனக்கு பரம விரோதிங்க. அவங்கள தலைகுனியா வைக்க, அவமானத்தால் அணுவா சாகணும். இதுதான் என் ஆசை, லட்சியம் எல்லாம். ஏய்யா இப்படி வெறியோட இருக்க? பின்ன சார், என் வீட்டுக்கு வந்து என்னைய காட்டு மிராண்டின்றானுங்க. பணம் இருந்தா என்ன வேணாலும் பேசிடுறதா? என் உடம்புல ரத்தம் ஓடல. என்ன காட்டு மிராண்டின்னு அந்த சின்ன பணம் சொல்றான். காட்டுறேன், காட்டு மிராண்டி என்ன பண்றான்னு காட்டுறேன். பெரிய மனுஷனா லட்சணமா சமாதானம் பண்ணிட்டு வராம சண்டையை வளர்த்து வாழ்ந்துட்டு பிரிச்சு இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லா அண்ணன்களும் தான் கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும், அவ புருஷனோட புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க எல்லாம் தலைகீழ் நடக்குது. பெரியவங்க சின்னவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. இந்த வீட்டுல பெரியவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியிருக்கே. அம்மா பெரியப்பா. ஆமா, பெரியப்பா தான் சொன்னேன். வேற யாரு? இவ்வளவும் வேண்டாத முயற்சி, தேவையில்லாத வேலை. இந்த வீட்டுக்கு அவர் தானே பெரியவர், கேட்கறதுக்கு யார் இருக்காங்க?
உட்காரு உட்காரு. உன் அழுகை எப்படியாவது நிறுத்திடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாம் நேருக்கு மாற நடக்குது. நேர்ல பார்த்தா மச்சானோட கோபம் குறையும் நினைச்சேன். ஆனா என் மேலையும் சின்னன்னு மேலையும் அவருக்கு இன்னும் கோபம் போகல. அவரு எங்க மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படலாம், ஆனா உன் மேல கோவப்படக்கூடாது. நாங்க வேணா எங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா உனக்கு உன் வாழ்க்கை இல்லைன்னு அடிக்கூடாது. நீ புறப்படுமா, நான் டிரைவர் அனுப்புறேன். உன் புருஷன் ஏதோ கோவத்துல உன்னை திட்டார், ஆனா இது வரைக்கும் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாரு. நீ வீட்டுக்கு போனா உன்னை நேர்ல பார்த்ததும் அவர் சமாதானம் ஆயிடுவார். உன் புருஷனோட கோபத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு தான் தெரியுமே. அவர் கோபக்காரனா இருக்கலாம், ஆனா நல்லவர் தான். நீ புறப்படமா. இனிமே நாம எங்காவது சந்திச்சா கண்ணால பார்த்து மனசால பேசிக்கலாம். நான் போக மாட்டேன்னு பூமி கூட பொறுத்து பொறுத்து பார்த்துதான் பூகம்பத்தையே காட்டுது. நானும் நிறைய பொறுத்துட்டேன்னு என் அண்ணன்களை அவமானப்படுத்தினாரு. அந்த மனுஷனே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் அவர் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். அந்த தெருவுல எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன நாய விரட்டுற மாதிரி நடு தெருவுக்கு விரட்டினாரு. இனிமே எந்த முகத்தோட அந்த வீட்டுல போய் நான் குடுத்தனம் பண்ணுவேன்? முடியாதுன்னு என்னால முடியாது முடியாது. திரும்ப அங்க போனா எல்லாரும் என்ன பார்த்து கேவலமா சிரிப்பாங்கன்னு. நானும் மனுஷி தானே, எனக்கு ரத்தம் தானே ஓடுது, உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன். போதுண்ணே போதும், அவர் கூட நான் குடும்பம் நடத்தினது போதும். இன்னை வரைக்கும் அவர் பொண்டாட்டியானா எந்த குறையும் வைக்கலண்ணே. ஆனா அவர்தான் பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய எந்த மரியாதையும் கொடுக்கல. அம்மா, உன் புருஷனோட நீ கோவக்காரியா இருக்கியம்மா. இது கோபம் இல்லைன்னு, வேதனை, பொறுமல், ஒரே பேச்சு தானே. உங்களை அவமானப்படுத்தின அவரே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவரோட வாழறதோ சாகிறதோ எல்லாம். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஒருவேளை நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா நானும் என் பொண்ணும் ரோடு வருமா ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்ந்துடுறோன்னு. என்னம்மா பேசுற நீ? நீ எங்களுக்கு பாரமா? எங்க தங்கச்சி எங்களுக்கு பாரமாம்மா? கலசம் கோபுரத்துக்கு பாரமாம்மா? நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். இது உன் வீடம்மா. சரி, அது இருக்கட்டும். இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அது முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீ இங்கே இருமா, இங்கே இரு. Yes. Hello, I'm Jyoti here. ஹலோ ஜோதி, நான் ஆனந்த் பேசுறேன். Hi. நான் மேட்ச் வின் ஆயிட்டேன். Wow, congrats. Thank you so much. நான் இன்னும் எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல. நான் மேட்ச் முடிச்சு வந்த உடனே உங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன். Oh, thank you. But that's wrong. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருமே. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த மேட்ச் நான் வின் பண்ணதுக்கு காரணம் யாரு? உங்க திறமைதான். நோ, நீங்க தந்த ஊக்கமும் உற்சாகமும் மாரல் சப்போர்ட்டும் தான். You know something? நீங்க மேட்ச்சுக்கு வருவீங்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு சேர் புக் பண்ணிருந்தேன். ஆனா நீங்க வரல. பட் நீங்க அம்ச்ச பொக்கே வந்தது. நான் பொக்கே அந்த சேர்ல வச்சுட்டு நான் ஒவ்வொரு வாட்டி ஆடும்போது அந்த பொக்கையை பார்த்துக்கிட்டேன். அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய உற்சாகமா இருந்தது தெரியுமா? அதனால தான் மேட்சை ஜெயிச்சேன். ஓகே, நேர்ல வாங்க, கிராண்ட் பார்ட்டி கொடுக்கறேன். நோ நோ நோ, நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, யார் பார்ட்டி கொடுத்தா என்ன? சாப்பிட போறது நாம ரெண்டு பேரும் தானே?
Yeah, see you in Chennai. ஓகே பாய். டேய் ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன். நீ ஜெயிச்சதுக்கு தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுக்க சொல்லிட்டேன்டா. நீ சீக்கிரமா இங்க வரதுக்கு பாரு. என்ன? ஆமா, இது தெரு வரைக்கும் தான் தெரியும். நீ ஊர்ல இருந்து வந்ததும் இந்த ஊரு பூரா தெரிவிக்க போறேன். டேய், நீ வந்ததும் ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல என் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா உன்னை மேட்சுக்கு போக விடாம தடுத்தாங்களே அவங்க எல்லாரையும் நீ இன்வைட் பண்ற. ஓகே? இந்த பார்ட்டி மத்தவங்களுக்கு தான். உனக்கு சம்திங் ஸ்பெஷல். நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். ஓகே, வந்துரு. பாத்தியா பட்டாபே, என் மகன் ஜெயிச்சிட்டான். இதுல நேக்கொன்னு கிக் இல்லண்ணா. ஏயா? அம்பி ஹைதராபாத் டோர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இந்த மேட்ச் பிக்சிங் அதானா, இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன் நேக்கு தெரியும். யோ, அனுப்பிச்சது நான் தான்யா. ஆனா ஜெயிச்சது அவன் சொந்த திறமையில. ஓ. புரிஞ்சுதா? நான் வந்தனதா பேசுறேன். ஓ, வீடியோ ஷாப்பா? அது ஒன்றும் இல்லை. நான் இன்னும் கேசட்டை பார்க்கவே இல்லை. என்னது, அர்ஜென்ட்டாக தேவைப்படுதா? ஓ அப்படியா? நான் எப்படியாவது நாளைக்குள்ளே கொடுத்துட்றேனே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த டிலே. இனிமே அப்படி ஆகாது. ஓகே சதாசிவம், என்ன நினைச்சிட்டு இருக்க? சர்வீஸ் சென்டர் பத்தி கேட்டா தந்திங்கிற, யாரோ செத்துட்டாங்கங்கிற, கடை மூடி இருக்குங்கிற, இன்னைக்கு வரா நாளைக்கு வரான்னு இழுத்தடிக்கிறியே தவிர அவனும் வரல, கேசட்டும் வரல. வீடியோ கடைக்கார ஃபோன் பண்ணி கேக்குறான், இன்னுமா கடை திறக்கல? ஆமாம்மா, காலையில கூட போய் பார்த்தேன், கடை திறக்கலம்மா. அவன் திறக்கலனா கேசட் காரனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? வா என்னோட வா, நான் விசாரிக்கிறேன். அக்கம் பக்கத்துல நான் விசாரிக்கிறேன். வியாபாரிங்க எந்த காரியத்துக்காகவும் கடை எவ்வளவு நாள் மூட மாட்டாங்க. ஒருவேளை கடைய மாத்திருப்பாங்களோ? நீ முதல்ல கிளம்பு, வா நம்ம போலாம். அம்மா அம்மா, என்ன ஏன் தயக்கம்? இல்லம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. தப்பா? ஆ. நீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் வாங்கின கடனுக்காக சேட்டு அதை அடமானமா எடுத்துக்கிட்டு போயிட்டாம்மா. நீங்களே அப்படி பேசுறீங்க? நீங்களே அப்படி செஞ்சீங்க? நான் எத்தனை தடவை கேட்டேன். ஏதாவது பொறுப்போட பதில் சொன்னீங்களா? உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பணம் கொடுத்துருப்பேன்ல. தப்புதாம்மா, தப்புதான். ஐயா சந்தோஷமா இருக்கும்போது என் சம்பளத்துல அட்வான்ஸா கேட்டு வாங்கி கொடுத்துடலான்னு நினைச்சேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேட்டுக்கிட்ட வாங்கின கடன் தாம்மா இது. எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 2000 ரூபா கொடுக்கணுமா? சரி, நான் தரேன். முதல்ல சேட்டுக்கிட்ட போய் அந்த கேசட்டை வாங்கி வீடியோ கடையில கொடுத்துருங்க. கடை தெரியும்ல? தெரியுமா, நல்லா தெரியுமா. அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு மறுவேலை. சொல்றது புரியுதுல? பணம் தரேன், வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி, வெளியில சொல்லாம வேலையை பாருங்க. கடவுளே, என்ன காப்பாத்திட்டப்பா.